சில நேரத்தில் போட்டி நல்லது. காம்படிஷன் இஸ் குட். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே நம்ம நினைக்கிறதுல, நம்ம விருப்பப்பட்ட சில வெற்றிகளை சில நேரங்களில சில காலகட்டங்களில் எடுக்கலாம்னு நினைச்சாலும், போட்டின்னு ஒன்று வந்துட்டா நமக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வு சொல்லணும், நீ ஜெயிக்கணும். சார்ல்ஸ் ஷ்வாப் என்கிற ஒரு மேனேஜர், அவர் கார்னகி ஸ்டீல் மில்ஸ் அப்படின்ற அதனுடைய பல ஃபேக்டரியுடைய மேனேஜரா இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு ஃபேக்டரிக்கு போகும்போது அங்க இருக்கிற அந்த மேனேஜர் சொன்னாரு, இந்த எம்ப்ளாயிஸை த்ரெட்டன் பண்ணி கூட பார்த்துட்டேன், நீங்க சரியா செய்யலன்னா ப்ரொடக்ஷன் நல்லா வரமாட்டேங்குதுன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், மாற மாட்டேன்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் வேலை செய்யறாங்க. இந்த ஷ்வாப் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய கருப்பு பலகைய ஃபேக்டரியுடைய ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அந்த டே ஷிஃப்ட் முடிஞ்சு வெளியே வரவங்களை கேட்டார், இன்னைக்கு எவ்வளவு முடிச்சிங்க? அவங்க சொன்னாங்க, நாங்க 6 முடிச்சோங்க. உடனே ஒரு சாக் பீஸ் எடுத்தாரு, அந்த பெரிய கரும் பலகையில 6ன்னு எழுதிட்டு போயிட்டாரு. நைட் ஷிஃப்ட்டுக்கு வரவங்க உள்ள வரும்போது பார்த்து கேட்டாங்க, இது என்னது இது 6? அவங்க சொன்னாங்க, இது டே ஷிஃப்ட்டுக்காரங்க முடிச்சது. உடனே நைட் ஷிஃப்ட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, அப்படியா, அவங்கள விட நாங்கள் ஜாஸ்தியாக பண்ணுறோம்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு அவங்க 7ன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. காலையில் வந்து அவங்க கேட்டாங்க, அவங்க நைட்டு 7 எழுதுனாங்களா? இன்னைக்கு பாருங்கன்னு சொல்லி டே ஷிஃப்ட்டில் எல்லாரும் போட்டி போட்டு வேலை செஞ்சு சாயந்தரம் போகும்போது 10ன்னு எழுதி வச்சுட்டு போனாங்களாம். அன்பான பிள்ளைகளே, இந்த காம்படிஷன் அந்த ஸ்டீல் மில்ஸ்ல ஒரு ஹெல்த்தியா இருந்தபடியினால லாபம் ஈட்டுகிற ஒரு வெஞ்சராக அது மாறிவிட்டதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சில வேளைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சில எதிர்ப்புகளையும் எதிராளிகளையும் வைக்கிறார் தெரியுமா? போட்டி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உத்வேகம், நமக்கு ஒரு சேலஞ்ச். ஒரு மோசே வரணும்னா ஒரு பார்வோன் வேணும், ஒரு தாவீதுன்னா ஒரு கோலியாத் வேணும், ஏன் சொந்த இஸ்ரவேல்ல இருந்து ஒரு சவுல் ஒன்று வேண்டும். எதற்காக? இந்த காம்படிஷன், இந்த போட்டி, இந்த பொறாமை நம்ம என்ன செய்யும் தெரியுமா? முன்னாடி தள்ளும். நம்ம இன்னும் டிசிப்ளினா மாற கடவுள் உதவி செய்வார். Sometimes in our life we have to face the competition because that is God's way of disciplining us. சாத்தான் கிட்ட நம்மள ஒப்பு கொடுக்க மாட்டார், ஆனா அவனுடைய சில காரியங்கள் நம்மை எதிர்க்கும்படி அவர் அனுமதிப்பார். எதற்கு? டு பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அஸ். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை டிசிப்ளின் பண்ணும்போது, உங்களை சிக்ஷிக்கும் போது அதை தவறாக எண்ணாதீங்க. இன்னைக்கு உங்களுடைய அலுவலகத்துல சில எதிர்ப்புகளை சந்திக்கிறாயா? இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல சில எதிர்ப்புகளை சந்திக்கிறீங்களா? என்ன எதிர்ப்பா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், அதுல உங்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சிறப்பானதை இந்த எதிர்ப்பு வரும்போது அதை ஆக்டிவேட் பண்ணுவீங்க பாருங்க. ஒரு ஜென் மோடு, ஒரு சூப்பர் நேச்சுரல் உங்களுக்குள்ள ஒரு வெறி வரும் பாருங்க. அந்த வெறியை பார்த்து தான் ஆண்டவர் சொல்வாரு, வெரி வெரி குட். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதிர்ப்புகள் வரலாம், அது உங்களுக்குள்ள இருந்து தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு நேராக திருப்பி விடுங்க. எதிர்ப்புகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் அவரே கொடுக்கிற சிக்ஷையும் இருக்கிறது, எதிராளிகள் மூலமாய் நமக்கு கொடுக்கிற அந்த சவால்களும் இருக்கிறது. எதுவானாலும் சரி, இன்றைக்கு நீங்க சவால்களை சந்திங்க, ஜெயிக்க போறீங்க, சிறந்தவர்களாய் மாற போறீங்க. எபிரேயர் 12:11 இப்படியாக சொல்கிறது, எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே அது வேதனையாக இருக்கும், ஆனால் பிறகு அந்த சிக்ஷையானது நீதியின் சமாதானத்தின் அறுவடையை தருமாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அறுவடை, சமாதானம் வரப்போகிறது. Today, take up your challenges and win this day. God bless you. Have a wonderful day.